வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் 3rd சாப்டரோட பயிற்சி கணக்குகள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சி கணக்குகள் வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான் வியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பயிற்சி கணக்குகளில் முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, ஆகாஷ், பாலா, சந்துரு மற்றும் டேனியல் ஆகியோர் ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகள். கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது பின்வருவனவற்றை எவ்வாறு மேற்கொள்வீர்கள்? நான் கொஷினை வந்துட்டு இதில் நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஷினை ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்னா 4 பார்ட்னர் இருக்காங்க. அவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்களாமா, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அக்ரிமெண்ட் போடலை. ஸோ அக்ரிமெண்ட் போடாத போது அவங்க எப்படிலாம் வந்துட்டு மேற்கொள்வாங்க, நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். ஒரு 5 தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எடுத்துக்காட்டு வீடியோ யாராவது பார்க்கலாட்டி பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் என்பவர் அதிக முதல் வழங்கியுள்ளார். அவர் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 10% கோருகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு அவங்க அக்ரிமெண்ட் போடலை அப்படின்னா அவங்களுக்கு முதல் மீது வட்டியே இல்லை, முதல் மீது வட்டி செலுத்த வேண்டியதில்லை. சரிங்களா? அப்போ அவர் 10% கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு தர வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ அதுதான் என்னது ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா, பாலா ஒவ்வொரு மாதமும் 3000 எடுத்துக்கொள்கிறார். ஏனைய கூட்டாளிகள் பாலாவிடம் ஆண்டுக்கு 8% எடுப்பு மீது வட்டி நிறுவனத்திற்கு அளிக்குமாறு கேட்கிறார்கள். ஆனால் பாலா அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. பாலா என்ன பண்ணுறாரு, மாதம் 3000 எடுக்கிறாரு. ஓகேவா? ஆனால் வந்துட்டு மித்த கூட்டாளில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு 8% நீ எடுப்பு மீது வட்டி கொடுன்றாங்க. அக்ரிமெண்ட் போடலை அப்படின்னா எடுப்பு மீது வட்டியும் தர தேவையில்லை. ஓகேங்களா? அதுதான் 2வது கேள்வியோட பதில். 3வது பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் லாபத்தினை முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிறார். ஆனால் பிற கூட்டாளிகள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகாஷ் மட்டும் என்ன பண்ணுறாரு, என்னோட லாபத்தினை என்ன பண்ணுங்க, முதல் விகிதத்தில் கொடுங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த இதில் கொடுங்க அப்படின்றாரு. ஆனால் பிற கூட்டாளிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. கிளியராக புரிஞ்சுக்கோங்க, அக்ரிமெண்ட்டில் எதுவுமே சொல்லலை, அக்ரிமெண்ட்டே அவங்க போடலை அப்படின்னா அவங்களுடைய லாபத்தை எப்படி அவங்க பிரிச்சுக்கணும், சமமாக தான் பிடிச்சிக்கணும். அப்போ முதல் விகிதத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பதில். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டேனியல் தனது முழு நேரத்தையும் தொழிலில் செலவிடுவதால் அவர் ஒவ்வொரு மாதமும் 10,000 ஊதியம் வேண்டும் என்று கோருகிறார். என்ன பண்ணுறாரு, டேனியல் முழுசாக என்ன பண்ணுறாருன்னா வேலை பார்க்குறாரு. அதனால ஒரு மாதமும் 10,000 வேணும் அப்படின்றாரு. ஊதியமும் வந்துட்டு வழங்கக்கூடாது, செலுத்த தேவையில்லை அப்படின்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சந்துரு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ கடன் மீது வட்டி எவ்வளோ கேட்குறாரு, 12% கேட்குறாரு. ஆனால் கடன் மீது வட்டி எப்படி கொடுக்கணும், 6% தான் கொடுக்கணும். ஸோ அதோட ஆன்சர்லாம் இங்கே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் என்ன, முதல் மீது வட்டி செலுத்த வேண்டியதில்லை. 2வது கேள்வி, எடுப்பு மீது வட்டி விதிக்கக்கூடாது. 3வதுக்கு பதில் பார்த்திங்கன்னா, லாபம் சமமாகத்தான் பகிர்ந்தளிக்க வேண்டும். 4வது கேள்வி, கூட்டாளிக்கு ஊதியம் வழங்க தேவையில்லை. என்னது, பிரிவு 13 உட்பிரிவு ஆயின் படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கேள்வி, கடன் மீது வட்டி எப்பயுமே 6% தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது, கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, லாபத்தை நம்ம இப்படி பிரிச்சுக்குவோம், முதல் மீது வட்டி இவ்வளோ, எடுப்பு மீது வட்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் கேள்வி 1. ஸோ கேள்வி 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து கேள்வி 2க்கு போகலாம். கேள்வி 2 என்ன, பின்வரும் தகவலில் இருந்து ரூபன் மற்றும் டெரி அவர்களின் முதல் நிலை முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்குகளை தயாரிக்கவும். ஸோ உங்களுக்கே தெரியும், நிலை முதல் மாறுபடு முதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிலை முதல் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, 2 கணக்கை தயாரிக்கணும். என்னென்ன கணக்கு, முதல் கணக்கு தயாரிக்கணும், நடப்பு கணக்கு தயாரிக்கணும். அதுவே மாறுபடு முதல் அப்படின்னா நீங்கள் முதல் கணக்கு மட்டும் தயாரித்தாலே போதும். சரிங்களா? ஸோ முதல் கணக்கு தயாரிக்கும் போது என்னென்ன பின்பற்றணும், நடப்பு கணக்கு தயாரிக்கும் போது என்னென்ன பின்பற்றணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சம் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் ரூபன் வந்துட்டு 70,000, டெரி 50,000. நடப்பு கணக்கு வந்துட்டு வரவு பக்கம் ரூபன் 25,000, 15,000. கூடுதல் முதல் கொண்டு வந்தது 18,000, 16,000. எடுப்புகள் 10,000, 6,000. எடுப்பு மீது வட்டி 500, 300. லாப பங்கு 35,000, 25,800. முதல் மீது வட்டி 3,500, 2,500. சம்பளம் டெரிக்கு மட்டும் 18,000, கழிவு ரூபனுக்கு மட்டும் 12,000.
ஸோ இப்படி கொஷின் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எப்படி நம்ம போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூபன் டெரி என்னும் கூட்டாளிகள் நிலை முதல் கணக்கு. இது வந்துட்டு நிலை முதல் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, அவர்களின் நிலை முதல் எனக்கு உண்டு. நிலை முதல் அப்படின்னாலே 2 ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்? முதல் கணக்கு போடணும், அதுக்கப்புறம் நடப்பு கணக்கு போடணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம முதல் கணக்கை இங்கே தயாரிக்கிறோம். சரிங்களா? எப்பவுமே இருப்பு கீக்கோ வந்து எந்த பக்கம் வரும்? வரவு பக்கம் தான் வரும். ஸோ வரவு பக்கம் என்ன பண்ணுங்கள், ரூபனுக்கு 70,000, டெய்ரிக்கு 50,000 அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. லாப நட்ட கணக்கு, அதாவது கூட்டாளிகளுடைய முதல் கணக்கு எப்பயுமே எங்கே ஓப்பன் ஆகும்? வரவு பக்கம் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரூபனும் டெரி என்ன பண்ணுறாங்க, கூடுதல் முதல் போடுறாங்க. கூடுதல் முதல் வங்கி கணக்கில் போடுறாங்க. ஸோ கூடுதல் முதல் எங்கே இருக்குது? நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க கூடுதல் முதல் கொண்டு வந்தது. ஸோ அந்த கூடுதல் முதல் என்ன பண்ணுங்கள், என்ட்ரி பண்ணி போட்டுக்கிறாங்க. ஸோ என்ட்ரி பண்ணிட்டாங்க. பற்று பக்கம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து இருப்பு கீ மொத்தம் மண்டி போடுறாங்க. அதை இருப்பு கீக்கோ அப்படிங்கிறது போட்டு 88,000, 66,000 அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ முதல் கணக்கோட பதில் என்ன? 88,000, 66,000 அப்படிங்கிறது. சரிங்களா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். முதல் கணக்கு அப்படிங்கிறது அதில் வந்துட்டு முதல் சார்ந்தது மட்டும்தான் வரும். என்ன வரும்? இருப்பு கீக்கோ வரும், கூடுதல் முதல் வரும். அந்த முதலை பெர்மனெண்ட்டாக எடுத்திருந்தாங்களாம், அதாவது வந்து நிரந்தரமாக அந்த முதலை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது பற்று பக்கம் வரும். ஸோ நிரந்தரமாக எடுத்தது அப்படின்னு இப்போ நமக்கு எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ நம்ம எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு சரி கட்டுதல் அப்படிங்கிற உங்களுக்கே தெரியும். ஸோ ரெண்டையும் டேலி பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ பற்று பக்கம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கழிச்சிட்டு போட்டுக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா வரவு பக்கம் இருக்கிறது அப்படியே இருப்பு கீன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இது நிலை முதலாக இருக்கனால நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? நடப்பு கணக்கையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நடப்பு கணக்கு என்ன பண்ணணும்? நடப்பு கணக்குக்கும் இருப்பு கீக்கோ அப்படிங்கிறது வரவு பக்கம் தான் வரும். ஸோ இருப்பு கீக்கோ என்ட்ரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரூபனுக்கு 35,000, டெய்ரிக்கு 25,800. ஸோ நீங்கள் வந்துட்டு நடப்பு கணக்கு போடும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா, பெயரளவு கணக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெயரளவு கணக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயரளவு கணக்கோட பற்று பக்கம் என்ன நம்ம போடுவோம்? வருமானங்களும் பற்று பக்கம் வந்து என்ன வந்து செலவுகளும் நட்டங்களும், வரவு பக்கம் வந்துட்டு வருமானங்களும் ஆதாயங்களும். ஸோ இதெல்லாம் வந்து வருமானங்கள். பாருங்கள், லாபம், முதல் மீது வட்டி, சம்பளம், கழிவு. சரிங்களா? அப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னது? எடுப்பு மீது வட்டி. ஓகேங்களா? அப்போது பெயரளவு கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாபத்தை 2 பேத்துக்கும் பிரித்து கொடுத்துருங்க. அதாவது பிரித்து தான் இருக்கும். முதல் மீது வட்டி ரூபன் டெரிக்கு கொடுத்துக்கோங்க. சம்பளம் வந்து டெரிக்கு மட்டும் தான் இருக்குது, அதையும் கொடுத்துக்கோங்க. கழிவு ரூபனுக்கு மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுப்பு மீது வட்டி. ஸோ எடுப்பு மீது வட்டி எழுதிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ டேலி பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு எனக்கு எவ்வளோ வருது? மொத்த டோட்டல் 75,500 வருது. ஸோ 75,500ல் 15,000 நான் கழிச்சு அப்படின்னா 65,000 எனக்கு இருப்பு கீ. ஓகேங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா 61,300 இருக்குது. ஸோ இந்த 61,300ல் இந்த 6,300 நான் கழிச்சு அப்படின்னா இருப்பு கீ எனக்கு எவ்வளோ? 55,000. அந்த இருப்பு கீயை நான் என்ன பண்ணுறேங்க, இருப்பு கீக்கோ அப்படின்னு கொண்டு வந்து இந்த கணக்கெல்லாம் முடிச்சுக்கிறேன். ஸோ கொஷினில் நிலை முதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, நிலை முதலாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் முதல் கணக்கும் போடணும், கூட்டாளியோட நடப்பு கணக்கும் போடணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? இதே மாதிரி தான். 3வது கேள்வியை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் மேலே இருக்குது, எனக்கு பிரிண்ட் சரியாக வரல. ஸோ இதுலேயும் நமக்கு என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க? நிலை முதலில் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. நிலை முதலில் தயாரிக்க சொன்னாலே முதல் கணக்கு போடணும், அதுக்கப்புறம் நடப்பு கணக்கு போடணும். ஸோ கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது 2018 ஜனவரி 1 அன்று முதல் அருண் செல்வம் கொடுத்துருக்காங்க. நடப்பாண்டோடைய தொடக்கம் அருண் செல்வம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அருணுக்கு பற்று பக்கம் தொடங்குது, இவருக்கு வரவு பக்கம் தொடங்குது. அப்போ பற்று பக்கம் தொடங்குச்சுன்னா நீங்கள் பற்று பக்கம் என்ன பண்ணுங்கள், இருப்பு கீக்கோன்னு போட்டு அருணுக்கு எழுதிக்கோங்க. வரவு பக்கம் இருப்பு கீக்கோன்னு போட்டு இவருக்கு எழுதிக்கோங்க. நான் சம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் இவர் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்தது, எடுப்பு மீது வட்டி, லாப பங்கு, முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு, இதெல்லாம் வந்துட்டு ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான். சரிங்களா? ஓகே, வாங்க இப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? முதல் கணக்கை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ முதல் கணக்கில் இருப்பு கீக்கோல அருணுக்கும் செல்வமுக்கும் எழுதிக்கோங்க. அதில் செகண்டாக இருக்குது வங்கி அப்படிங்கிறது வந்துட்டு கூடுதல் முதல் யார் மட்டும்தான் போட்டால்? செல்வம் மட்டும்தான் போட்டிருக்காரு. ஸோ கூடுதல் முதல் செல்வத்துக்கு மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு படிங்க. இப்போ என்ன பண்ணணும்? டேலி பண்ணிக்கோங்க. டேலி பண்ணிங்கன்னா இருப்பு கீயில் 2,20,000 2,20,000 வரும். அதுவே இருப்பு கீக்கோல 2,20,000 2,20,000 வரவு பக்கம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நடப்பு கணக்கு. முதல் கணக்கு ரொம்பவே ஈஸி. நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேரெக்டாக முதலோட இருப்பு கீக்கோவை எழுதுகிறோம். கூடுதல் முதல் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா யார் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு டேலி பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட்.
அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து நடப்பு கணக்கு. ஸோ நடப்பு கணக்கை பொறுத்தளவு இருப்பு கீக்கோ அப்படிங்கிறது அருணுக்கு பற்று பக்கமும் செல்வமுக்கு வரவு பக்கமும் நமக்கு சொல்லியிருக்காங்க. கொஷினை நமக்கு சொல்லியிருக்காங்க. கொஷினில் எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் வரவு பக்கம் ஓப்பனிங் போட்டுருங்க. அப்படி கொஷினில் இவருக்கு பற்று இவருக்கு வரவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஷினில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அருணுக்கு என்ன சொன்னாங்க? பற்று பக்கம்னு சொன்னாங்க. ஸோ பற்று பக்கம் இருப்பு கீக்கோ 4250. அதுவே செல்வமுக்கு வரவு பக்கம் ஸோ இருப்பு கீக்கோ 10,000 போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாபம் 2 பேர்த்துக்கும் இருக்குது போட்டுக்கோங்க. முதல் மீது வட்டி 1100 750. கழிவு பார்த்தீங்கன்னா அருணுக்கு மட்டும்தான் இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. ஊதியம் செல்வம் பக்கம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அது போட்டுட்டு எடுப்பு மீது வட்டி எப்பயுமே நம்ம பற்று பக்கம் போடுவோம். ஸோ திரும்பி நான் சொல்கிறேன், நடப்பு கணக்கு போடும்போது என்ன பண்ணிக்கோங்க, பெயரளவு கணக்கோட தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ணிங்க எவ்வளோ வருது உங்களுக்கு 30,000. ஸோ 30,000த்தில் இங்கே இருக்கிறத கழிச்சிங்க அப்படின்னா 15,000 இருப்பு கீ அப்படிங்கிற வருது. அதே மாதிரியே இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ணிங்கன்னா 32,600. அதில் இந்த 20,600 கழிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு 12,000 இருப்பு கீ. ஸோ இந்த இருப்பு கீயை வந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம அடுத்த வருஷத்துக்கு அடுத்த ஓப்பனிங் டேட்டுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இருப்பு கீக்கோ அப்படிங்கிறத மாற்றுறோம். ஸோ போன செம்முக்கும் இந்த செம்முக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதில் இருப்பு கீக்கோ அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பற்று பக்கமும் ஒருத்தருக்கு வரவு பக்கமும் போட்டிருக்கோம். அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் வரவு பக்கமே இருப்பு கீக்கோ போட்டு தொடங்கிக்கலாம். சரிங்களா? அதில் மாற்றம் இல்லை. ஓகே, 3வது கணக்கு முடிஞ்சு. அடுத்து 4வது கணக்கு பார்த்தீங்கன்னா, பின்வரும் தகவலிலிருந்து பத்மினி மற்றும் பத்மா என்ற கூட்டாளிகள் மாறுபடும் முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்குகளை தயாரிக்கும். இது முதல் என்ன முதல்? மாறுபடும் முதல். ஸோ இவங்களோட கூட்டாளியோட முதல் கணக்கு என்ன நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, மாறுபடும் முதலாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நிலை முதல்னு சொல்லிட்டாங்க. நிலை முதல் அப்படின்னா 2 ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? முதல் கணக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும், நடப்பு கணக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். மாறுபடும் முதல் அப்படின்னா ஒன்று மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், முதல் கணக்கை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அந்த முதல் கணக்கில் என்ன பண்ணுவோம், நடப்பு கணக்கில் போடுறதையும் சேர்த்து ஒட்டுக்க போட்டுருவோம். அதை விட இது ரொம்ப சுலபம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே 3வது செம்மு 2வது செம்மில் பார்த்ததே தான். என்னென்ன இருக்கும்? முதலோடைய தொடக்கம் இருக்கும், எடுப்புகள் கொடுத்துருப்பாங்க, எடுப்பு மீது வட்டி கொடுத்துருப்பாங்க, அடுத்து லாப பங்கு, தென் முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு. இதில் நம்ம ஒன்று தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? முதல் கணக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்க? வரவேற்பு. ஸோ வரவு பக்கம் இருப்பு கீக்கோன்னு போட்டு 5 லட்சம் பத்மினிக்கும் 4 லட்சம் பத்மாவுக்கும் நம்ம போடணும். ஓகே, எப்படி போடணுங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், இருப்பு கீக்கோவில் பத்மினிக்கு 5 லட்சம், பத்மாக்கு 4 லட்சம் போட்டாச்சு. லாபத்தை 2 பேத்துக்கு பிடிச்சி கொடுத்துருங்க. இது வந்துட்டு மாறுபடும் முதலாக இருக்கிறதுனால முதல் கணக்கில் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே போட்டுடணும். சரிங்களா? லாபம் 2 பேத்துக்கு பிடிச்சி கொடுத்துருங்க. முதல் மீது வட்டி 30,000 பத்மினிக்கு, 24,000 பத்மாக்கு. தென் கழிவு பத்மாக்கு மட்டும் போட்டுக்கோங்க, ஊதியம் பத்மினிக்கு மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது போட்டு முடிச்சுட்டு எடுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எடுப்பு பார்த்தீங்கன்னா பத்மினிக்கு 70,000, பத்மாக்கு 40,000. எடுப்பு மீது வட்டி வந்துட்டு பத்மினிக்கு 2,000, பத்மாக்கு 1,000. ஸோ வந்துட்டு இப்போ 4வது கணக்கில் என்ன பண்ணுங்கள், பற்று வரவில் எல்லாமே என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு வரவு பக்கம் எல்லாத்தையும் கூட்டிட்டு பற்று பக்கம் கழிச்சிங்க அப்படின்னா இருப்பு கீ 5,55,000 வந்துட்டு பத்மினிக்கும், 4,44,000 வந்துட்டு பத்மாக்கும் கிடைக்கும். ஸோ இருப்பு கீக்கோவாக போட்டுக்கோங்க. இன்னொன்று நான் தெளிவாக சொல்கிறேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த முதல் கணக்கு நடப்பு கணக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக போகலாம். இதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரு 2-3 தடவை இந்த சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே வந்துட்டு ஈஸியாக போட்டலாம். எதுவுமே வந்துட்டு மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே, இதோட என்ன இது நமக்கு நடப்பு கணக்கு முதல் கணக்கு அப்படிங்கிற கான்செப்ட் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு என்ன அப்படின்னா, கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், நீங்கள் புக்கை பார்த்துக்கோங்க. மன்னன் மற்றும் ரமேஷ் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 3:2 என்ற லாப விகிதத்தின் பகிர்ந்து வருகின்றனர். 2018 ஏப்ரல் 1 அன்று அவர்களின் முதல் முறையை மன்னன் 1,50,000 மற்றும் ரமேஷ் 1 லட்சம் ஆகும். சரிங்களா? இப்போ என்னன்னா, மன்னனும் ரமேஷும் கூட்டாளியாக இருக்காங்க. அவங்க கூட்டாளியாக இருக்கும்போது 3:2 அப்படிங்கிற பங்கில் வந்து அவங்க பிரிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களுடைய முதல் என்ன அப்படின்னா வந்துட்டு 1,50,000 வந்துட்டு மன்னனுக்கும் 1 லட்சம் ரமேஷுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க.
அவர்களின் நடப்பு கணக்குகள் 25,000 மற்றும் 20,000 என வரவிருப்பை காட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவினை தரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முதலுக்கு என்ன பண்ணணுமா, வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வட்டி சொல்லியிருக்காங்க, 6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6% அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும், 1,50,000க்கு 6%, 1,00,000க்கு 6% அப்படிங்கிற முறையில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச என்ன பண்ணால் குறிப்பேட்டு பதிவில் நீங்கள் பதிக்கணும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிக் கொடுக்கும்போதே சொன்னேன், குறிப்பேட்டு பதிவை நீங்கள் தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பேட்டு பதிவில் பதிங்க. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் குறிப்பேட்டு பதிவில் இங்கே பதிஞ்சிருக்காங்க. இதில் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா முதல் மீது வட்டி கணக்கு பற்று, மன்னன் நடப்பு கணக்கு, ரமேஷ் நடப்பு கணக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், முதல் மீது வட்டி நம்ம வழங்குறோம். ஸோ எப்படி நம்ம முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். இங்கே முதல் மீது வட்டி கணக்கிறோம் பாருங்கள். மன்னனுக்கு 1,50,000 இன்ட்டு 6/100. அப்போ 1,50,000 இன்ட்டு 6/100 அப்படின்னா 9,000. அதே மாதிரி ரமேஷ்க்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 இன்ட்டு 6/100 அப்படின்னா 6,000. சரிங்களா? அப்போ மன்னனுக்கு எவ்வளோ, 9,000, ரமேஷ்க்கு 6,000. ஸோ நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம குறிப்பேட்டு பதிவில் பதிக்கணும். ஸோ குறிப்பேட்டு பதிவில் ஃபஸ்ட்டு பதிகிறது பார்த்தீங்கன்னா முதல் மீது வட்டி வழங்கியது, ரெண்டாவது முதல் மீது வட்டி கணக்கை முடித்தது. எப்படி முடிப்போம், லாப நட்ட பகிர்வுலேருந்து முதல் மீது வட்டி நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கான குறிப்பேட்டு பதிவு லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று, முதல் மீது வட்டி கணக்கு வரவு. ஸோ மொத்தமாக 2 பேர்த்துக்கும் சேர்ந்து எவ்வளோ, 9,000 + 6,000 15,000 அவங்களுக்கு முதல் மீது வட்டி கொடுத்துருக்கோம். ஸோ 5,000 சொல்லி பற்று வரவில் நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். சரிங்களா? இது 5வது கணக்கு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கிளியராக பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் அவர்களின் நடப்பு கணக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மன்னன் முதல் கணக்கா இல்லை நடப்பு கணக்கான்னு பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் குழப்பிக்க வேண்டாம். முதல் மீது வட்டி கொடுத்தாங்கன்னா அந்த முதலுக்கான வட்டியை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு குறிப்பேட்டு பதிவில் பதிஞ்சால் போதுமான அளவாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு 6வது கணக்கு. 6வது கணக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஸ்டின் உங்கள் புக்லேயே பாருங்கள், இல்லாட்டி இதில் பார்க்கணும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருந்துச்சுன்னா யூ கேன் சி. ஓகே. பிரகாஷ் மற்றும் சுப்ரியா என்ற இரு கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3 என்ற லாப விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 ஏப்ரல் 1 அன்று அவர்களின் முதல் கணக்குகள் இருப்புகள் பிரகாஷ் 3 லட்சம் மற்றும் சுப்ரியா 2 லட்சம் ஆகும். அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது, பிரகாஷும் சுப்ரியா என்ன பண்ணுறாங்க, 5:3ங்கிற லாப நட்ட பகிர்வில் கூட்டாளியே இருக்காங்க. அப்படி கூட்டாளியே இருக்கிறாங்க. ஓகே. அவங்களுடைய முதல் இருப்பு எவ்வளோ, பிரகாஷ்க்கு ஒரு 3 லட்சம், சுப்ரியாவுக்கு ஒரு 2 லட்சம். ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 2018 ஜூலை 1 அன்று பிரகாஷ் கூடுதல் முதலாக 60,000 கொண்டு வர்றார். பிரகாஷ் ஸ்டார்டிங் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது இல்லாமல் 2018 ஜூலை 1 60,000 எக்ஸ்ட்ராவாக கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஆண்டில் சுப்ரியா 30,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். அந்த வருஷத்தில் சுப்ரியா என்ன பண்ணியிருக்காங்களாமா, கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கூடுதல் முதலுக்கும் முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும், தொடக்க முதலுக்கும் முதல் மீது வட்டி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, 6% கணக்கிட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடக்க முதலுக்கு கண்டுபிடிச்சி கூடுதல் முதலுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்காக ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரகாஷ் முதல் மீது வட்டி. ஸோ பிரகாஷோட தொடக்க முதல் எவ்வளோ, 3 லட்ச ரூபா. ஸோ பிரகாஷோட தொடக்க முதல் 3 லட்ச ரூபா. 3 லட்சம் இன்ட்டு 6/100. 6ங்கிறது என்ன, நமக்கு பர்சன்டேஜ். ஸோ 3 லட்சம் இன்ட்டு 6/100 அப்படின்னா எவ்வளோ, 18,000 ரூபா. 3 லட்சம் இன்ட்டு 6/100 18,000 ரூபா. அவருடைய கூடுதல் முதல் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஜூலை மாதம் கூடுதல் முதல் போடுறாரு. சரிங்களா? எப்போ போடுறாரு, கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஜூலை மாதம் கூடுதல் முதல் போடுறாரு. அப்போ ஜூலையில் இருந்து கணக்கு எப்போ முடியுது, மார்ச் மாதம் முடியுது. அப்போ ஜூலையிலிருந்து மார்ச் மாதம் எவ்வளோ மாதம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கிடணும். அப்போ ஜூலை டு மார்ச் அப்படின்னா 9 மாதம். சரிங்களா? அப்போ ஒரு கூடுதல் முதல் போட்ட தேதியிலிருந்து கணக்கு முடிகிற தேதி வரையும் அப்போது 9 மாதம். அப்போ என்ன பண்ணணும், 60,000 இன்ட்டு 6/100. 60,000ங்கிறது ஒரு கூடுதல் முதல் இன்ட்டு 6/100ங்கிறது பர்சன்டேஜ் இன்ட்டு 9/12 அப்படிங்கிறது வட்டிக்குரிய காலம். சரிங்களா? எவ்வளோ வட்டிக்குரிய காலம் அப்படின்னா இந்த டேட்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த டேட்லேருந்து இந்த இயர் எண்டிங் வரையும். ஸோ அதுதான் அவர்களுடைய வட்டிக்குரிய காலம். ஸோ வட்டிக்குரிய காலம் எவ்வளோ, தொடக்க முதலுக்கு 1 வருஷம். அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கு 12/12 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 1 தான் வரும். அதனால் அதுக்கு நம்ம போட தேவையில்லை. இப்போது கூடுதல் முதலுக்கு 9 மாதம் வரதுனால 9/12 போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 2,700 அப்படிங்கிறது நமக்கு பதிலாக கிடைக்கும். ஸோ தொடக்க முதலில் கண்டுபிடிச்சது எவ்வளோ, 18,000. கூடுதல் முதல் கண்டுபிடிச்சது 2,700. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 20,700 தான் பிரகாஷோட முதல் மீது வட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரியாவோடது
ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எவ்வளோ 2 லட்ச ரூபா. ஸோ 2 லட்சத்துக்கு 6% அப்படின்னா 12,000 ரூபாய் நமக்கு ஆன்சர். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரியா எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கூடுதல் முதல் பாருங்கள். அவ்வாண்டில் சுப்ரியா 30,000 அந்த வருஷத்தில் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டேட் நமக்கு கொடுக்கல. டேட் கொடுக்கல அப்படின்னா சராசரி மாதமாக 6 மாதம் கால்குலேட் பண்ணது. அது வந்துட்டு அக்கௌண்டிங் ரூல்ஸ். ஸோ டேட் மென்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க எந்த டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து கணக்கு முடிகிற வரையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி டேட் கொடுக்கல அப்படின்னா 6% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரியா? 30,000. ஸோ 30,000 இன்ட்டு 6/100ங்கிறது சதவீதம் இன்ட்டு 6/12 அப்படிங்கிறது சராசரி வட்டிக்குரிய காலம். எதுக்காக சராசரி வட்டிக்குரிய காலம் 6/12 போடுறோம் அப்படின்னா வந்துட்டு டேட் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இதற்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 900 அப்படிங்கிறது வரும். ஸோ 12,000ல் 900 கூட்டணும் அப்படின்னா 12,900 அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணலாம்? ஆன்சராக நம்ம எழுதி முடிக்கலாம். ஸோ இதுதான் பாருங்கள் ஆன்சர் பாருங்கள். பிரகாஷ்க்கு எவ்வளோ? 20,700, சுப்ரியாவுக்கு 12,700. ஸோ டேட் கொடுக்காததுனால நம்ம சராசரி காலம் 6ங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு என்னது பயிற்சி கணக்கு 6ஓட பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது கணக்கு. 6வது கணக்குக்கும் 7வது கணக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். 2018 ஜனவரி 1 அன்று பேகம் மற்றும் பாத்திமா என்ற கூட்டாளிகளின் முதல் கணக்குகள் முறையே 50,000 மற்றும் 40,000 இருப்பினை காட்டியது. ஸோ இவங்க 2 பேர்த்தோடைய முதல் கணக்கு எவ்வளோ? 50,000, 40,000. 2018 அக்டோபர் 1 அன்று பேகம் கூடுதல் முதலாக 10,000 கொண்டு வந்தார். பாருங்கள், அக்டோபர் என்ன பண்ணியிருக்காங்க? 10,000 கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரியே 2018 மே 1 அன்று பாத்திமா கொண்டு வந்த கூடுதல் முதல் 9,000. அப்போ 2 பேத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க? கூடுதல் முதலுக்கான தேதியை சொல்லிட்டாங்க. அப்போ கூடுதல் முதலுக்கு நீங்கள் வட்டி அதாவது முதல் மீது வட்டி நீங்கள் கணக்கிடும் போது என்ன பண்ணணும்? அந்த எந்த டேட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து அந்த ஆண்டு இறுதி ஆண்டை என்ன பண்ணணும்? நம்ம டோட்டல் பண்ணி எவ்வளோங்கிறத நம்ம போடணும். இது 6வது கணக்கில் என்ன பண்ணாங்க? சுப்ரியாவோட என்ன பண்ணிட்டாங்க? எந்த டேட் அப்படின்னு சொல்ல அந்த ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அந்த ஆண்டில் இவர் இவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கள்? இவ்வளோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டாங்கன்னா சராசரி காலம் 6% அப்படிங்கிறத கணக்கிட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த சம் எப்படி போடணுங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு பேகத்தோடது. ஸோ பேகத்தோடது பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு ஃபஸ்ட்டு 50,000க்கு எவ்வளோ சதவீதம்? 4%. ஸோ 4/100ன்னு போட்டிங்கன்னா 2,000 ரூபா முதல் மீது வட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதல் முதல் 10,000 அவங்க இட்டிருக்காங்க. எப்போ போட்டிருக்காங்க? அக்டோபர் மாதம் போட்டிருக்காங்க. கணக்கு எப்போ முடியுதுன்னா நமக்கு டிசம்பரில் முடியுது. அப்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எவ்வளோ மாதம்? 3 மாதம். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம். ஸோ 3/12 அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. 10,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 3/12. இது நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா 100 ரூபா வரும். அப்போ மொத்தமாக 2,100 அப்படிங்கிறது முதல் மீது வட்டி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். யாருக்கு? பேகத்துக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்திமா என்ன பண்ணிட்டாங்க? ஃபஸ்ட்டு ஓராண்டுக்கான முதல் எவ்வளோ? 40,000 இன்ட்டு 4/100. 40,000க்கு 4% அப்படின்னா எவ்வளோ? 1,600 ரூபா. சரிங்களா? அதுக்கப்புறம் 9,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 9,000 எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? மே 1 அப்போ மே மாதத்துல இருந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மே மாதத்துலேருந்து டிசம்பர் வரை எவ்வளோ மாதம்? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மொத்தம் நமக்கு எவ்வளோ மாதம்? 8 மாதம். ஸோ அப்போ 9,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 8/12. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 240. ஸோ கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இது 2 ப்ளஸ் பண்ணால் 1,840. ஸோ அதுதான் நமக்கு என்னது? முதல் மீது வட்டி. ஓகேங்களா? இப்போ 7வது கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 6வது கணக்குக்கும் 7வது கணக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ரெண்டு பேரும் வந்துட்டு கூடுதல் முதல் போட்டிருக்காங்க. பட் 6வது கணக்கில் ஒருத்தருடைய கூடுதல் முதல் போட்டதுக்கான தேதி நமக்கு குறிப்பிடலை. இப்போ 7வது கணக்கில் நமக்கு 2 பேர்த்தோட கூடுதல் முதலோட தேதி நமக்கு குறிப்பிட்டனால நீங்கள் சுலபமாக போட்டுருங்க. தேதி குறிப்பிடவில்லை என்றால் என்ன பண்ணணும்? சராசரி காலமாக 6 மாதம் வட்டிக்குரிய காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கு வந்துட்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்து 8வது கணக்கு. 8வது கணக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சுபா மற்றும் சுதா என்ற கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்களின் பின்வரும் இருப்புநிலை குறிப்பிலிருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5% கணக்கிடவும். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க மாணவர்களே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் மீது வட்டி அப்படிங்கிறது தொடக்க முதலுக்கு தான் நம்ம கணக்கிடுவோம். என்ன பண்ணுவோம்? தொடக்க முதல் கணக்கிடுவோம். அதே மாதிரி கூடுதல் முதல் கணக்கிடுவோம். இறுதி முதலுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முதல் மீது வட்டி அப்படிங்கிறது கொடுக்க மாட்டோம். சரிங்களா?
சரி, அப்போது தொடக்கம் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டில் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் சொன்னேன். எடுத்துக்காட்டில் அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன சொன்னேன், இறுதி கணக்குகள், அதாவது இறுதி முதல் அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு போட சொன்னேன். அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2018 டிசம்பர் 31 நாளைய இருப்புநிலை குறிப்பு. அப்புறம் டிசம்பர் 31 அது என்னது நமக்கு இறுதி. அப்போ இது 2 முதல் நமக்கு என்ன முதல், இறுதி முதல். அப்போ நம்ம தொடக்க முதலை கண்டுபிடிச்சி அடுத்து என்ன பண்ணணும், நம்ம முதல் மீது வட்டியை கணக்கிடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவ்வாண்டின் சுபா மற்றும் சுதா எடுப்புகள் முறையே 8000 மற்றும் 10000. அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் 30,000. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், தொடக்க முதல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இறுதி முதல் எவ்வளவோ 40,000 6000. அதில் எடுப்புகளை கூட்டணும். அதாவது இறுதி முதல் கூட எடுப்புகளை கூட்டிட்டு லாபத்தை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தொடக்க முதல் கிடச்சிடும். ஸோ எடுப்புகள் எவ்வளோ 8000 10000. ஸோ போட்டாச்சு. அப்போது 48,000 70,000 கிடைக்குது. அடுத்து லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ லாபம் 30,000னா இவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க, 2:3 பிரிச்சுக்கிறாங்க. அப்போது 30,000 இன்டூ, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, 30,000 இன்டூ 2/5 அப்படின்னு போட்டிங்கன்னா சுபா கிடைக்கும். 3/5 போட்டிங்கன்னா சுதாவுக்கு கிடைக்கும். ஸோ இதை போட்டுட்டு 12,000 கழிங்க, அதே மாதிரி 18,000 கழிங்க. கழிச்சிங்க அப்படின்னா 36,000ங்கிறது சுபாவோட தொடக்க முதல், 52,000ங்கிறது சுதாவோட தொடக்க முதல். ஸோ இந்த தொடக்க முதல் தான் நீங்கள் என்ன பண்ணணும், முதல் மீது வட்டியை கணக்கிடணும். முதல் மீது வட்டி சதவீதம் எவ்வளோ, 5%. ஸோ சுபாவோட தொடக்க முதல் பார்த்தீங்கன்னா 36,000 இன்டூ 5/100 அப்படின்னா 1800. 52,000 இன்டூ 5/100 அப்படின்னா 2600. அவ்வளோதான். சரிங்களா. ஸோ தொடக்க முதல் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம், இறுதி முதலிருந்து எடுப்புகளை கூட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், லாபத்தை கழிக்கிறோம். அவ்வளோதான். சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு நம்ம எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறது போடுறோம். இஃப் இன் கேஸ் கூடுதல் முதல் இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் முதலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல் மீது வட்டி நீங்கள் கணக்கிடணும். ஸோ அடுத்த சம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அதே அடுத்த சம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ 9வது கணக்கு பார்ப்போம். ராஜன் மற்றும் தேவன் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தின் பகிர்ந்து வருகின்றன. அவர்களின் பின்வரும் இருப்புநிலை குறிப்பிலிருந்து 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிடவும். சரி, கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டு என்னது நமக்கு இறுதி முதல். ஸோ இறுதி முதல் என்ன பண்ணணும், எடுப்புகளை கூட்டணும், லாபத்தை கழிக்கணும். அதே மாதிரியே கூடுதல் முதல் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன பண்ணணும், நீங்கள் கழிக்கணும். கூடுதல் முதல்ல கழிச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், தொடக்க முதல் கிடைக்கும். தொடக்க முதல்ல நீங்கள் முதல் மீது வட்டி கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி கூடுதல் முதலுக்கு நீங்கள் முதல் மீது வட்டி கண்டுபிடிச்சிக்கோங்க. அது வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ப்ராசஸ். பட் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம தொடக்க முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு கூடுதல் முதல் நம்ம கழிக்கணும். ஓகே, இப்போ கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்கள். 2018 ஏப்ரல் 1 அன்று ராஜன் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000 மற்றும் 2018 செப்டம்பர் 1 அன்று தேவன் கொண்டு வந்த கூடுதல் முதல் 30,000. இது ரெண்டு கூடுதல் முதல். ஓகே, அவ்வாண்டில் எடுப்புகள் முறையே ராஜன் 20,000 தேவன் 10,000. ஸோ இந்த 20,000 10,000 என்ன பண்ணணும், நம்ம கழிக்கணும். ஓகே, அடுத்து அவ்வாண்டின் ஈட்டிய லாபம் 70,000. ஸோ இவங்க என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க, 2:1 ரேஷியோன்னு பிரிச்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லாபத்தை நீங்கள் எப்படி கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேவா. சரி, ஆனால் இந்த லாபத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன செயல் நம்ம இங்கே பண்ணணும். என்ன செயல் பண்ணணும்னா, நமக்கு இருப்புநிலை குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, லாப நட்ட பகிர்வு. இருப்புநிலை குறிப்பில் லாப நட்ட பகிர்வு கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ லாப நட்ட பகிர்வு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 40,000 பொறுப்பு பக்கம் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம லாபத்தில் அந்த லாப நட்ட பகிர்வை கழிச்சது போக தான் நம்மளுடைய ஒரிஜினல் லாபம். சரிங்களா. அப்போ லாபத்தில் எவ்வளோ இருக்குது, 70,000 இருக்குது. இந்த 70,000த்தில் இந்த 40,000 கழிச்சது போக தான் இந்த ரெண்டு பாட்டை என்ன பண்ணிக்கணும், பிரித்து எடுத்துக்கணும். ஸோ லாப நட்ட பகிர்வு இருந்தாலே நம்மளுடைய லாபத்தில் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே, இப்போ சம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இறுதி முதல் 2 பேத்துக்கும் போட்டுக்கிறாங்க. 10,000 8,000ங்கிறது போட்டுக்கிறாங்க. அது கூட எடுப்புகளை கூட்டிக்கிறோம். ஸோ கூட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ ராஜனுக்கு 1,20,000 தேவனுக்கு 90,000ங்கிறது வருது. கூடுதல் முதல்ல கழிக்கணும். நான் சொன்ன மாதிரி கூடுதல் முதல்ல கழிச்சிடுங்க. ஸோ ராஜனுக்கு 1,20,000ல் 40,000 கழிச்சோம் அப்படின்னா 80,000. தேவனுக்கு 90,000ல் 30,000 கழிச்சோம் அப்படின்னா 60,000. அதுக்கப்புறம் லாபத்தை என்ன பண்ணணும், கழிக்கணும். ஆனால் அந்த லாபத்தில் நம்ம 40,000 என்ன பண்ணுறோம், நம்ம கழிக்கிறோம். எதுக்காக கழிக்கிறோம், அந்த 40,000 அப்படிங்கிறது லாப நட்ட பகிர்வு. ஸோ நம்ம லாபம் 70,000ல் லாப நட்ட பகிர்வு 40,000 கழிச்சோம் அப்படின்னா மீதி 30,000. அந்த 30,000த்தை 2:1 அப்படிங்கிற ரேஷியோ அவங்க 2 பேத்துக்கும் பிரித்து கொடுத்துடணும். ஸோ நமக்கு ரேஷியோ என்ன மேலே பார்த்துக்கோங்க, 2:1 தான். ஓகே, ஸோ அந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிரித்து கொடுத்துக்கிறோம். ஸோ பிரித்து கொடுத்து என்ன பண்ணுறோம், 80,000ல் 20,000 போச்சுன்னா 60,000, 60,000ல் 10,000 போச்சுன்னா 50,000. ஸோ இதுதான் நமக்கு என்னது, தொடக்க முதல். ஸோ இந்த தொடக்க முதலுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
லாப நட்டம், அதாவது இருப்புநிலை குறிப்பு முதல் மீது வட்டி நம்ம கணக்கிடணும். சரிங்களா? ஓகே, இங்கே வந்துட்டு உங்களுக்கு நான் இங்கே நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எப்படி 30,000 இன்ட்டு 2/3னா 20,000 ராஜனுக்கு, 30,000 இன்ட்டு 1/3னா 10,000 தேவனுக்கு. ஓகே ஓகே இப்போ ராஜாவின் முதல் மீது வட்டி. முதல் மீது வட்டியில் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு தொடக்க முதல் ஓராண்டு 60,000 இன்ட்டு 6/100. இந்த 60,000 எங்கே கண்டுபிடிச்சோம்? நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 60,000 தான். ஓகே, இதை தொடக்க முதல். அப்போது 60,000 இன்ட்டு 6/100னா 3,600. அதுக்கப்புறம் கூடுதல் முதல். கூடுதல் முதலாக 40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இங்கே டேட்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்லாம் நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. டேட் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஏப்ரல் மாதம் என்ன பண்ணியிருக்காரு போட்டிருக்காரு. எப்போ நம்ம கணக்கு முடியுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மேலே கொஷினில் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பரில் முடியுது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏப்ரல்லேருந்து டிசம்பர் நமக்கு எவ்வளோ மாதம்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போது 9 மாதம். அதுதான் 9/12 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ராஜனுக்கு. ஸோ அப்போது 40,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 9/12 அப்படின்னா 1,800. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 5,400 தான் முதல் மீது வட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து தேவனுக்கு தொடக்கும் போது நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 50,000 இன்ட்டு 6/100 அப்படின்னா 3,000 ரூபாய். அதுக்கப்புறம் கூடுதல் முதல் 4 மாதம். எப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பார்த்துக்கோங்க டேட்டு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 30,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 4/12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 நமக்கு பதிலாக கிடைக்கிது. ஸோ 3,000 + 600 3,600ங்கிறது நமக்கு முதல் மீது வட்டியாக இருக்குது. ஸோ இதோட நமக்கு என்ன ஆகுதுன்னா 9வது கணக்கு நமக்கு முடியுது. சரிங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். திரும்பி கூட இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் எத்தனை தடவை வேணால் பார்த்துக்கலாம். திரும்பி ஒரு தடவை பாருங்கள். சரிங்களா? அடுத்து 10வது கணக்கு. 10வது கணக்கு பார்த்தீங்கன்னா அகமது மற்றும் பஷீர் வழங்கிய முதல் முறையே 60,000 மற்றும் 40,000. இவங்க 2 பேருடைய முதல் இதுன்னு சொல்லிட்டாங்க. அவர்களின் லாப பகிர்வு விகிதம் 2:1. அவ்வாண்டில் முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன் லாபம் 5,000. அந்த முதல் மீது வட்டி கணக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்கிறாங்க? லாபம் 5,000 சொல்கிறாங்க. கிளியராக புரிஞ்சுக்கோங்க மாணவர்களே. அதாவது அந்த ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்க லாபம், அந்த லாபத்திலிருந்து தான் என்ன பண்ணுவாங்க? முதல் மீது வட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த லாபத்தை விட அதிகமாக முதல் மீது வட்டி வந்துருச்சு அப்படின்னா, அந்த லாபத்தை என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் அவங்களுடைய முதல் விகிதத்தில் பிரித்து எடுத்துக்குவாங்க. கம்மியாக வந்துச்சுன்னா முதல் மீது வட்டி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க? லாப நட்ட பகிர்வு கணக்கில் பிரித்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ முதல் மீது வட்டி நமக்கு தயாரிக்க சொல்லிட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா நான் இதிலே சொல்லிட்டு இருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முதல் மீது வட்டி குறித்து கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் எதுவும் குறிப்பிடாத போது, அதாவது அக்ரிமெண்ட்டில் நமக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னா முதல் மீது வட்டி கொடுக்க தேவையில்லை. அதுதான் பதில். முடிஞ்சு. கொடுபட வேண்டிய தேவை, அதாவது முதல் மீது வட்டி செலுத்த வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4%. அதாவது ஆண்டுக்கு 4% அப்படின்னா 60,000க்கு 4% எவ்வளோ? 2,400. 40,000க்கு 4% எவ்வளோ? 1,600. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. அப்போ அவங்களுடைய லாபம் எவ்வளோன்னு சொன்னாங்க? 5,000னாங்க. அப்போது அவங்க லாபம் 5,000 ரூபா. ஆனால் வந்துட்டு முதல் மீது வட்டி எவ்வளோ வருது? 4,000 வருது. ஸோ போதிய லாபம் இருப்பதால் முதல் மீது வட்டி வழங்கலாம். ஸோ லாபம் அப்படிங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இதைத்தான் சொல்கிறேன். முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன் லாபம். ஓகே, சரி. அப்போ 2வது படி பார்த்தீங்கன்னா 4% கொடுக்க சொன்னாங்கன்னா 4,000 ரூபா வருது. ஸோ 5,000ல் 4,000 ரூபா என்ன பண்ணலாம்? அவங்க முதல் மீது வட்டி கொடுத்துட்டு பேலன்ஸ் 1,000 ரூபாய் அவங்க 2 பேர் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ 3வது நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் முதல் மீது வட்டி 6% என அனுமதிக்கும் போது 6% அனுமதிச்சாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். 60,000 இன்ட்டு 6/100. 60,000க்கு 6% அப்படின்னா 3,600. 40,000க்கு 6% அப்படின்னா 2,400. அப்போ முதல் மீது வட்டி ரெண்டையுமே கூட்டுறீங்க அப்படின்னா 6,000 ரூபாய். நமக்கு லாபமே எவ்வளோ தான் இருக்குது? 5,000 தான் இருக்குது. அப்போது நம்ம லாபத்தை விட முதல் மீது வட்டி அதிகமாக வர்றதுனால போதிய லாபம் இல்லாததால் முதல் மீது வட்டி வழங்கப்படாது. லாபம் 5,000 கூட்டாளிகளின் முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அவ்வளோதான். சரிங்களா? லாபத்தை விட முதல் மீது வட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம். அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா முதல் விகிதத்தில் அந்த லாபத்தோட அமௌண்ட் என்ன பண்ணலாம்? அவங்க பிரித்து கொடுத்துக்கணும்.
அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இதோட என்ன ஆகுதுன்னா 10 கணக்கு முடியுது. அடுத்து 11ஆவது கணக்கு பார்க்கலாம். 11ஆவது கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா எடுப்புகள் மீதான வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, 11ஆவது கணக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா, 11ஆவது கணக்கில் பார்த்தீங்கன்னா மணி அப்படிங்கிற ஒரு கூட்டாளி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா செப்டம்பர் 1, 2018 அன்று 30,000 எடுக்கிறாரு. சரிங்களா, செப்டம்பர் 1ஆம் தேதி 30,000 எடுக்கிறாரு. எடுப்பு மீது வட்டி எவ்வளோ போட சொல்லியிருக்காங்க? 6% கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் 2018 டிசம்பர் 31, அதாவது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 31ஆம் தேதி கணக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு செப்டம்பரில் இருந்து டிசம்பர் வரை எவ்வளோ மாதம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைனா 4 மாதம் கிடைக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா 30,000 இன்ட்டு 6/100. 6/100ங்கிறது என்னது? பர்சன்டேஜ். இன்ட்டு 4/12. 4/12ங்கிறது வட்டிக்குரிய காலம். ஸோ இதை நீங்கள் டேலி பண்ணுறீங்க. இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சு விட்றீங்க. சரிங்களா, இது வந்துட்டு 1 டைம், இது 2 டைம், தென் என்ன ஆகும்? இது 1 டைம், இது 2 டைம். ஓகே, 300 இன்ட்டு 2 எவ்வளோ? 600. அப்போ 600 தான் எனக்கு ஆன்சர். ஸோ 600 ஆன்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இதுதான் 11ஆவது கணக்கு. ஸோ எடுப்பு மீது வட்டி வந்துட்டு முதல் மீது வட்டி மாதிரியே தான். ஸோ எவ்வளோ எடுத்திருக்காரு இன்ட்டு எவ்வளோ சதவீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம். எந்த டேட்டில் அவர் எடுக்கிறாரோ அந்த டேட்லேருந்து எந்த இயர் எண்டிங், அதாவது எது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஆண்டுக்குரிய இறுதி ஆண்டு எவ்வளோ, எந்த மாதம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கவுண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா, அடுத்து 12ஆவது கணக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி எடுப்பு மீது வட்டி 6% கணக்கிட வேண்டும். டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் 2018ஆம் ஆண்டுக்குரிய எடுப்புகள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா எடுப்பு மீது வட்டி தொகையை கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்னென்ன இருக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதி 2,000 எடுத்திருக்காரு, மே 1ஆம் தேதி 10,000 எடுத்திருக்காரு, ஜூலை 1ஆம் தேதி 4,000 எடுத்திருக்காரு, அக்டோபர் 1ஆம் தேதி 6,000 எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் 6% அப்படிங்கிறத கணக்கிடணும். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃபார்முலா என்ன? எடுப்பு தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம். வட்டிக்குரிய காலம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ பிப்ரவரி மாதம் அவர் எடுத்திருக்காரு. கணக்கு எப்போ முடிக்கிறாங்க? டிசம்பரில் முடிக்கிறாங்க. அப்போ பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் எவ்வளோ மாதம்? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ எவ்வளோ மாதம் நமக்கு? 11 மாதம். அப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு 11 மாதம். அடுத்து மே மாதத்துலேருந்து டிசம்பர் வரை எவ்வளோ மாதம், ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் வரை எவ்வளோ மாதம், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை எவ்வளோ மாதங்கிறது தான் நமக்கு என்னது? வட்டிக்குரிய காலம். அந்த வட்டிக்குரிய காலம் என்ன அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஸோ இங்கே பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 2000 இன்ட்டு 6/100. 6ங்கிறது நமக்கு சதவீதம் இன்ட்டு 11/12ங்கிறது வட்டிக்குரிய காலம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 110 ரூபா வருது. அடுத்து 10,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 8/12. அதுக்கு எவ்வளோ? 400. அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் வரை. அப்போ என்ன? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 8 மாதம். சரிங்களா, அடுத்து 4,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 6/12. 6/12ங்கிறது என்ன? வட்டிக்குரிய காலம். ஜூலைலேருந்து டிசம்பர் வரையும். ஜூலைலேருந்து டிசம்பர் வரை எவ்வளோ மாதம்? 6 மாதம். அடுத்து 6,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 3/12. 3/12ங்கிறது அக்டோபர். அப்போ அக்டோபர்லேருந்து டிசம்பர் எவ்வளோ? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 3 மாதம் தான். அப்போ அதுக்கு 3 மாதம் போட்டுட்டு இந்த எல்லா வட்டியை என்ன பண்ணுங்க கூட்டுனீங்கன்னா எடுப்பு மீது வட்டி 720 அப்படிங்கிறது நமக்கு பதிலாக கிடைக்கிது. அவ்வளோதான். சரிங்களா, இது வந்து நம்ம தனித்தனியாக போடணும். ஓகே, அடுத்து இது 12ஆவது கணக்கு. 13ஆவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குமார் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி எடுப்பு மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிட வேண்டும். டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய எடுப்பு பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க? எடுப்புகள் அதே மாதிரி மார்ச் 1ஆம் தேதி எடுத்திருக்காரு, ஜூலை 1ஆம் தேதி எடுத்திருக்காரு, ஜூன் 1ஆம் தேதி எடுத்திருக்காரு, செப்டம்பர் 1 எடுத்திருக்காரு, டிசம்பர் 1 எடுத்திருக்காரு. அப்போ டிசம்பர்லேருந்து மார்ச் வரையும் எவ்வளோ? டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரையும் 1 மாதம். ஓகேங்களா, அதே மாதிரி செப்டம்பர்லேருந்து டிசம்பர் எவ்வளோ மாதம், ஜூன்லேருந்து டிசம்பர் எவ்வளோ மாதம், மார்ச்லேருந்து டிசம்பர் எவ்வளோ மாதங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கணக்கிடணும். ஓகே, நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ மார்ச்லேருந்து டிசம்பர் வரை எவ்வளோ மாதம்? 10 மாதம். அப்போ 10/12 தான் நமக்கு வட்டிக்குரிய காலம். அதுக்கப்புறம் ஜூன்லேருந்து டிசம்பர் எவ்வளோ மாதம்? 7 மாதம். அப்போ 7/12 தான் வட்டிக்குரிய காலம். அப்போது செப்டம்பர்லேருந்து டிசம்பர் எவ்வளோ மாதம்னா 4 மாதம். அதுதான் வட்டிக்குரிய காலம். அடுத்து டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரை 1 மாதம். அது வட்டிக்குரிய காலம். ஸோ எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. 4,000 எல்லாமே 4,000 தான். 4,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 10/12 போட்டால் 200 ரூபா.
அடுத்து பார்த்தீங்கன்னா 140, 80, 20 இதெல்லாம் வட்டி. ஓகேங்களா? இது எல்லா வட்டியும் கூட்டினா மொத்தம் எவ்வளோ வட்டி வருது? 440 ரூபா தான் எடுப்பு மீது வட்டி. யாரோட எடுப்பு மீது வட்டி? இந்த கணக்கு குமாரோட எடுப்பு மீது வட்டி. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த எடுப்பு மீது வட்டி பார்த்தீங்கன்னா அவர் எப்பப்பெல்லாம் எடுக்கிறாரோ அப்பப்பெல்லாம் தனித்தனியாக அவருடைய பர்சன்டேஜை போட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். இதுதான் 13வது கணக்கு. அடுத்து 14வது கணக்கு. 14வது கணக்கில் என்ன சொல்கிறாங்க? 2018ஆம் ஆண்டில் மேத்யூ என்ற கூட்டாளி எடுத்த எடுப்புகள் 20,000. ஓகே, இதில் பாருங்கள், டேட் நமக்கு மென்ஷன் பண்ணலை. கிளியராக புரிஞ்சுக்கோங்க மாணவர்களே. தேதி நமக்கு குறிப்பிடலை. தேதி குறிப்பிடலை அப்படின்னா சராசரி காலமாக நம்ம 6 மாதம் எடுத்துக்கணும். இதே தான் நம்ம என்ன பண்ணோம், முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கும் பண்ணோம். இதே மாதிரி தான். சரிங்களா? முதல் மீது வட்டிக்கு என்ன பண்ணோம், தேதி குறிப்பிடவில்லை என்றால் 6% எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் எடுப்பு மீது வட்டிக்கும் தேதி குறிப்பிடவில்லை என்றால் 6% எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ எப்படி போடுவீங்க? 20,000 இன்டூ 10/100. 10/100ங்கிறது என்னது? எனக்கு பர்சன்டேஜ் பாருங்கள், 10% இன்டூ 6/12. இதை நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா பாருங்கள், நான் வேல்யூ பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடிச்சுக்கிறேன், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடிச்சுக்கிறேன். 6 டேபிளில் 1 டைம் 2 டைம். ஓகே, இங்கே 2 இருக்குது, இங்கே மேலே 2000 இருக்குது. அப்போது 2000 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 1000 தான் எனக்கு என்னது ஆன்சர். ஸோ 1000 என்ன ஆன்சரு? எடுப்பு மீது வட்டி. ஓகே, இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நீங்கள் பாருங்கள், கீழே இங்கே போட்டிருக்க மாதிரி 20,000 இன்டூ 10/100 இன்டூ 6/12 எவ்வளோ? 10,000 ரூபா. சாரி, 1000 ரூபா. ஓகே, கீழே குறிப்பிட கொடுத்துருக்காங்க. இங்கே தேதி குறிப்பிடாததால் சராசரி காலமாகிய 6 மாதங்களுக்கு நம்ம கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இது 14. அடுத்து 15 என்ன சம்மு வாங்க பார்ப்போம். சந்தோஷ் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. ஓகே, கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் படி எடுப்பு மீது வட்டி 6% கணக்கிடப்பட வேண்டும். ஓகே, அக்கௌண்ட்ஸ் எப்போ க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? டிசம்பரில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாரு அவர் பாருங்கள், பிப்ரவரி 1ஆம் தேதி 2,000 எடுக்கிறாரு, மே 1ஆம் தேதி 10,000 எடுக்கிறாரு, ஜூலை 1ஆம் தேதி 4,000 எடுக்கிறாரு, அக்டோபர் 1ஆம் தேதி 6,000 எடுக்கிறாரு. ஓகே, பெருக்கு தொகை முறையை பயன்படுத்தி, என்ன தொகை? பெருக்கு தொகை முறையை. ஸோ என்ன முறைன்னு பார்த்துக்கோங்க. எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம மேலே போட்ட மாதிரி அந்த 14, 13, 12 போட்ட முறை. ஓகேங்களா? பெருக்கு தொகை முறை அப்படின்னு சொன்னால் நம்ம பெருக்கு தொகை முறையில் தான் போடணும். அது வந்து நம்ம மாற்றி போட்டுறக்கூடாது. சரி, நமக்கு 3 முறை இருக்குது கரெக்டாக. பெருக்கு தொகை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த முறையாக நம்ம பார்ப்போம். இது எப்படி போடணும் அப்படின்னா வந்துட்டு பெருக்குத்தொகை முறைனா இதுதான் பெருக்குத்தொகை முறை. பெருக்குத்தொகை முறைனா ஒரே தான் நம்ம என்ன பண்ணுறோம், மொத்த பெருக்குத்தொகையை கண்டுபிடிச்சி ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம வட்டியை கொடுத்துட்றோம். வட்டி விகிதம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இது ரொம்பவே சிம்பிள். நான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, எடுப்பு நாளுங்கிறது நமக்கு கொஷின் கொடுத்துருப்பாங்க. எடுத்து அப்படியே என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து எவ்வளோ எடுப்பு தொகை அப்படிங்கிறது கொஷின் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி இவ்வளோ எடுக்கிறாரு, மே 1, ஜூன் 1, அக்டோபர் 1 போட்டுக்கோங்க. அடுத்து வட்டிக்குரிய காலம். வட்டிக்குரிய காலம்ங்கிறது என்ன? இதுக்கும் டிசம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அதாவது பிப்ரவரிக்கும் டிசம்பருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 11 மாதம். மே 1லேருந்து டிசம்பர் எவ்வளோ மாதம்? 8 மாதம். ஜூலை 1லேருந்து டிசம்பர் வரை எவ்வளோ மாதம்? 6 மாதம். அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையும் 3 மாதம். போட்டாச்சு. போட்டுட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இது பெருக்குத்தொகை முறையினால் இதை என்ன பண்ணுனீங்க? பெருக்கணும். இந்த 2011 பெருக்கணும், 10,008 பெருக்கணும், 4,006 பெருக்கணும், 6,003 பெருக்கணும். பெருக்கி பெருக்குத்தொகை அப்படின்னு நம்ம இங்கே போடணும். அதுதான் பெருக்குத்தொகை. ஸோ பெருக்கி போடுறவங்கிறத கூட நான் வச்சுக்கோங்க. அப்போ 2000 × 11 22, 10,000 × 8 80,000, 4,000 × 6 24,000, 6,000 × 3 18,000. இதெல்லாம் பெருக்குத்தொகை. ஸோ இந்த பெருக்குத்தொகையை மொத்தமாக கூட்டினா மொத்த பெருக்குத்தொகை 1,44,000 ரூபா. இந்த மொத்த பெருக்குத்தொகைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் வட்டி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும்? எடுப்பு மீது வட்டி நமக்கு கணக்கிட்டுறலாம். அவ்வளோதான். இது பெருக்குத்தொகை முறையில். இதுவே இது நார்மல் முறையாக இருந்துச்சுன்னா, அதாவது சாதாரண முறையாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு எடுப்புக்கும் தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடுப்பு மீது வட்டி கண்டுபிடிச்சி மொத்த வட்டியை கூட்டி போட்டுக்குவீங்க. சரிங்களா? இது வந்து பெருக்குத்தொகை முறையில் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுதான் ரூல்ஸ். ஓகே, என்ன போட்டிருக்காங்க? ஃபார்முலா என்ன? மொத்த பெருக்குத்தொகை இன்டூ வட்டி வீதம் இன்டூ 1/12. 1/12ங்கிறது ரூல்ஸ். திஸ் இஸ் ஃபார்முலா. ஓகேவா? ஏன் வந்துச்சு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஸோ அது வந்து நமக்கு ஃபார்மெட்டில் அக்கௌண்டிங் ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுதான். சரிங்களா? ஓகே, இப்போ மொத்த பெருக்குத்தொகை எவ்வளோ? 1,44,000 இன்டூ 6/100. 6/100ங்கிறது என்ன? நமக்கு சதவீதம். இன்டூ 1/12ன்னு போட்டிங்கன்னா 720 தான் நமக்கு எடுப்பு மீது வட்டி. அவ்வளோதான். இதுதான் எத்தனாவது கணக்கு? 15வது கணக்கு. ஓகே, பாருங்கள், ஆன்சர் பார்த்தோம் 720. அடுத்து 18வது கணக்கு. சாரி, 15க்கு அடுத்து 16 பார்த்துக்கோங்க. கவிதா என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. அவர் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 2,500 எடுத்துக்கொள்கிறார். என்ன பண்ணுறாராமா? ஒவ்வொரு மாதமும் கவிதா என்ன பண்ணுறா? 2,500 எடுத்துகிட்டு இருக்கா. ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எடுப்பு மீது வட்டி என்ன சொல்கிறாங்க?
4% போட சொல்கிறாங்க. எவ்வளோ சதவீதம்? 4%. ஸோ இங்கே ஆனால் பெருக்குத்தொகை முறையும் சொல்லலை, சாதாரண முறையும் சொல்லுது. என்ன சொல்கிறாங்க? சராசரி காலமுறை. சராசரி காலமுறையை பின்பற்ற சொல்கிறாங்க. அப்போது சராசரி காலமுறைக்கு நான் ஒரு டேப்ல இருக்கிற உங்களுக்கு படிக்க சொன்னேன். எடுத்துக்காட்டு சொல்லும் போது நீங்கள் எடுத்துக்காட்டு வீடியோ பார்க்காம இது யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழப்ப தான் செய்யும். சரிங்களா? அதனால் எடுத்துக்காட்டு வீடியோ நீங்கள் பாருங்கள். அதனால தான் புக்கில் என்ன சொல்லிட்டாங்க? எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டாங்க. எடுத்துக்காட்டை தெளிவாக பார்த்தா மட்டும்தான் பயிற்சி கணக்குகள் நீங்கள் போட முடியும். சரிங்களா? ஸோ எடுத்துக்காட்டு பார்க்காம பயிற்சி கணக்குகள் பார்த்தீங்கன்னா புரியாது. சரிங்களா? ஏன்னா எடுத்துக்காட்டு சொல்லும் போது தான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த ஃபார்மெட்டு, அதோட எக்ஸ்ப்ளனேஷனு, இது வந்தால் இது அதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு சராசரி காலமுறையில் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ சராசரி காலமுறையில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில் எடுத்தால் இது போடணும், ஒவ்வொரு மாதம் இறுதியில் போட்டால் இது எடுக்கணும், ஒவ்வொரு மாதம் இடையில் எடுத்தால் இது பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இங்கே 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில் எடுத்திருந்தால், ஒவ்வொரு மாதம் இடையில் எடுத்திருந்தால், ஒவ்வொரு மாதம் இறுதியில் எடுத்திருந்தால். ஓகே, இதுக்கு நான் மேலே எழுதியிருக்க ஆன்சரு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில் எடுத்திருந்தால் லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்? 6.5/12 அப்படிங்கிறது போடணும். 6.5/12 அப்படின்னு போடணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எடுப்பு தொகை எவ்வளோங்கிறத பாருங்கள். 2500 ரூபா. அது என்ன பண்ணணும், நம்ம அதை வருஷத்துக்கு மாற்றணும். 2500 12ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 30,000 ரூபா. அப்போ 30,000 இன்ட்டு 4/100 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் இன்ட்டு 6.5/12ங்கிறது நமக்கு சராசரி விகிதம். சராசரி விகிதம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில் எடுத்திருந்தால் 6.5. அது நீங்கள் மாறவே மாறாது. நல்லா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்துட்டு நமக்கு என்னன்னா லாஸ்ட்டில் போடுற இந்த மந்த் கால்குலேஷன் தான். இந்த மந்த் கால்குலேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராக நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஆக்கம் சதீஷ்கான சேனல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நாள் லைவில். சரிங்களா? அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஓகே, அப்போ 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 6.5/12 போட்டு டேலி பண்ணிங்கன்னா 650 ரூபாங்கிறது நமக்கு என்னது பதிலாக இருக்குது. அதுதான் என்னது, ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில் எடுத்துன்னா ஒரு 650 ரூபா பே பண்ணணும். என்ன பே பண்ணணும்? வட்டி பே பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் இடையில் எடுத்திருந்தால், ஒவ்வொரு மாதம் இடையில்னா 6% என்ன பண்ணணும்? 6/12 அப்படின்னு போடணும். அப்போ எவ்வளோ? 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 6/12 போட்டு வேல்யூ பண்ண எவ்வளோ? 600 ரூபா நமக்கு எடுப்பு மீது வட்டியாக இருக்குது. அடுத்து ஒவ்வொரு மாதம் இறுதியில் எடுத்திருந்தால், இறுதியில் எவ்வளோ? 5.5. அப்போது தொடக்கம்னா 6.5, இடையினா 6, இறுதினா 5.5. எப்பவுமே தொடக்கத்தில் அதிகமாக இருக்கும், இடையில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இறுதியில் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பெருசு வந்து சின்னது அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ப்ரொசீஜரில் 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 5.5/12 அப்படின்னா 550. இந்த 5.5 அப்படின்னா என்னென்னா, அவர் வந்துட்டு ஒவ்வொரு மாதம் இறுதியில் எடுத்தாருன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மாதம் தான் அவர் பணம் தராரு வட்டி? 5.5 மாதம் மட்டும்தான் தராரு. அதுதான். சரிங்களா? ஓகே, இதோட என்ன ஆகுது? 14வது கணக்கு முடியுது. ஸோ 16 கணக்கு வந்து நமக்கு சராசரி காலமுறையினால அந்த காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து புக்கில் கொடுத்துட்டாங்க. ஒரு மாதம் அவன் தொடக்கத்தை எடுத்தால் இதை போட்டு பெருக்குங்க, ஒவ்வொரு மாதம் அவர் இடையில் எடுத்தார்னா இதை போட்டு பெருக்கி டிவைட் பண்ணுங்கள், ஒவ்வொரு மாதம் அவர் இறுதியில் எடுத்தார்னா இதை போட்டுருங்க அப்படின்னு நமக்கு புக்கில் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, அடுத்து 17வது கணக்கு. ஸோ 17வது கணக்கு பார்த்தீங்கன்னா, கெவின் மற்றும் பிரான்சிஸ் இருவரும் கூட்டாளிகள். கெவின் ஒவ்வொரு காலாண்டு இறுதியிலும் 5000 எடுத்துக்கொண்டார். இப்போ 16வது கணக்கில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில், ஒவ்வொரு மாதம் இடையில், ஒவ்வொரு மாதம் இறுதியில் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நமக்கு 17வது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு காலாண்டு இறுதியிலும் 5000 எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது மாதத்தில் எடுத்திருந்தாங்கன்னா 12ஆல் பெருக்கி அதை வருடத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதே மாதிரியே காலாண்டில் இருந்திருந்தாங்கன்னா 4ஆல் பெருக்கி என்ன பண்ணணும், நம்ம வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோ எவ்வளோ எடுத்தார்? 5000 ரூபா எடுத்திருக்காரு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 6% சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 5000 4ஆல் பெருக்குனிங்கன்னா 20,000ங்கிறது வரும். ஸோ 20,000க்கு 6% அப்படின்னா 6/100 அப்படின்னு போடணும். இன்ட்டு 4/5 4.5 அப்படிங்கிறது அவர் காலாண்டு இறுதியில் எடுத்தாருன்னா, நீங்கள் அந்த டேப்லெட் காலம் பாருங்கள், புக்கில் இருக்குது அந்த டேப்லெட் காலம். சரிங்களா? அந்த டேப்லெட் காலம்னா 4.5 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ 4.5/12 போட்டு நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா 450 ரூபா தான் என்னது வட்டி. பாருங்கள், ஆன்சர் பாருங்கள், 450. ஓகே, சரி, அவ்வளோதான். இது வந்துட்டு எத்தனாவது கணக்கு? 17வது கணக்கு. ஸோ காலாண்டுனா அதை வருடத்துக்கு மாற்றுறதுக்கு 4ஆல் பெருக்கணும், மாதம்னா வருடத்துக்கு மாற்றுறதுக்கு 12ஆல் பெருக்கணும்.
அரையாண்டுனா வருடத்துக்கு மாத்திரக்கு 2ஆல் பெருக்கணும். உங்களுக்கு தெரியும்ல, அரையாண்டுனா 6 6. ஓகேங்களா? சரி, இப்போ 18வது கணக்கு அரையாண்டு தான். அதனால தான் நான் முதையே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? பாருங்கள், ராம் மற்றும் ஷியாம் இருவரும் கூட்டாளிகள், 2 பேரும் கூட்டாளிகள். ராம் என்ன பண்ணுறாரு, அரையாண்டின் தொடக்கத்தில் ஒவ்வொரு 6 மாத தொடக்கத்தில் 18,000 எடுக்கிறார். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் போட சொல்லியிருக்காங்க? 10% போட சொல்லியிருக்காங்க. சராசரி கால முறையை பயன்படுத்தி கணக்கிடவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 18,000 வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்குனீங்க எவ்வளோ? 36,000 ரூபா. 36,000 இன்ட்டு 10/100. 10/100 அப்படிங்கிறது பர்சன்டேஜ். சரிங்களா? இன்ட்டு 9/12. 9/12 அப்படிங்கிறது ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கத்தில் இந்த டேப்லர் காலமில் பாருங்கள் 9/12 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வேல்யூ பண்ணி போட்டிங்கன்னா 22,700 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் 18வது கணக்கு. ஸோ 17, 16, 18 இது 3மே என்ன கணக்கு? நமக்கு சராசரி கால முறையோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 19வது கணக்கு நமக்கு வேறு. அவ்வளோதான். அதோட நமக்கு என்னது, எடுப்பு மீது வட்டியே நமக்கு முடியுது. அடுத்து 19வது கணக்கு பார்த்தீங்கன்னா, ஜனனி, கமலி மற்றும் லக்ஷ்மி மூவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் நிறுவனத்தின் தொழிலுக்கு அளித்த பங்களிப்பிற்காக கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் விதிமுறைப்படி கமலிக்கு மாத ஊதியம் 10,000 அனுமதிக்கப்பட்டது மற்றும் லக்ஷ்மிக்கு கழிவு பாருங்கள், லக்ஷ்மிக்கு கழிவு ஆண்டுக்கு லக்ஷ்மி கழிவு ஒரே நிமிஷம் கழிவு வந்து 40,000 ரூபா. எவ்வளோ? 40,000 ரூபா அனுமதிக்கப்பட்டது. கூட்டாளிகளுக்கு முதல் மாறுபடும் முதல் என கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவினை தரு. இது குறிப்பேட்டு பதிவு மட்டும் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், கமலிக்கு நம்ம ஊதியம் கொடுக்குறோம். அப்போ என்ன கணக்கு? கமலி ஊதியம் கணக்கு பற்று, கமலி முதல் கணக்கு வரவு 1,20,000 1,20,000 போட்டுருங்க. அவ்வளோதான். கமலிக்கு ஊதியம் முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஜர்னட்ரி. அடுத்த ஜர்னட்ரி லக்ஷ்மி என்ன பண்ணுறோம், கழிவு கொடுக்குறோம். அப்போ லக்ஷ்மி கழிவு கணக்கு பற்று, லக்ஷ்மி முதல் கணக்கு வரவு அப்படின்னு போட்டு அதையும் முடிச்சுக்கோங்க. 40,000 40,000 அவ்வளோதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இவங்க 2 என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றுறோம். கணக்கு என்ன பண்ணுறோம், கணக்கை மாற்றுறோம். எங்கே மாற்றுறோம்? லாப நட்ட பகிர்வுக்கு மாற்றுறோம். அப்போது லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று, லக்ஷ்மி கழிவு கணக்கு வரவு, கமலி ஊதியம் கணக்கு வரவு. ஸோ 40,000 1,20,000 மொத்தமாக 1,60,000 அப்படிங்கிறது நமக்கு பதிலாக இருக்குது. ஸோ ஊதியம் மற்றும் கழிவு லாப நட்ட பகிர்வு கணக்கிற்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கணக்கை நம்ம முடிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த குறிப்பேட்டு பதிவு தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுலபமாக நீங்கள் முடிச்சிடலாம். அவ்வளோதான். குறிப்பேட்டு பதிவு மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. குறிப்பேட்டு பதிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் 20வது கணக்கு பார்ப்போம். சிபி மற்றும் மனோஜ் இருவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். சிபி கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் 20% கழிவாக பெற வேண்டும். மனோஜ் கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 20% கழிவாக பெற வேண்டும். ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சிபி என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அவருடைய நிகர லாபத்தில் இருந்து 20% கழிவு எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஆனால் மனோஜ் என்ன பண்ணுறாரு, அந்த நிகர லாபத்தில் யாருக்காவது கழிவு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபம், அதாவது சிபிக்கு கொடுத்தது போக இருக்கிற நிகர லாபத்தில் 20% மனோஜ் எடுத்துக்குவார். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நிகர லாபம் நமக்கு எவ்வளோ? 60,000. சரிங்களா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த 60,000த்தில் 20% சிபிக்கு முதல் கொடுத்துருங்க. சொல்லுங்களா? 20% சிபிக்கு கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும், நம்ம 60,000 கழிச்சது போக இருக்கிற அமௌண்ட்டில் தான் நம்ம 20% கொடுத்து மனோஜுக்கு நம்ம கொடுக்கணும். எதுக்காக அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, சிபி கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில், கழிவுக்கு முன்னாடி இருக்க நிகர லாபத்தில் 20% எடுத்துறாரு. ஆனால் மனோஜ் கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபம் அப்படின்னா சிபியோட கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 20% எடுக்கிறாரு. அதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ எப்படி கணக்கிடணும்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து சிபிக்கு நம்ம கணக்கிடுறோம். என்ன பண்ணுறோம், 60,000 இன்ட்டு 20/100 எவ்வளோ? 12,000 ரூபா. இப்போ இவர் வந்துட்டு கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபம், அதோட ஃபார்முலா. அதுவே கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபம் அப்படின்னா வந்துட்டு என்ன, 60,000 12,000 கழிக்கணும். ஏன்னா 12,000ங்கிறது கழிவு தானே. யாரோட கழிவு? சிபியோட கழிவு. அப்போது அவருடைய நிகர லாபம் 60,000த்தில் 12,000 சிபிக்கு போயிடுச்சு அப்படின்னா மீதி 48,000. இதுதான் கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபம். இந்த கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்திலேருந்து 20% யாருக்கு கொடுக்கணும், நம்ம மனோஜுக்கு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது எப்படி கணக்கிடணும் அப்படின்னா 48,000 இன்ட்டு 20/120. சரிங்களா? இப்போ கழிவு விகிதம் பை 100 + கழிவு விகிதம். அது வந்துட்டு எதுக்காக போடுறோம் அப்படின்னா பின்னுள்ள நிகர லாபம்னா மட்டும்தான் நம்ம எப்படி போடுவோம். ஸோ அது வந்து முன் அப்படின்னா நம்ம /100 அப்படின்னா போட்டுக்கலாம். பின் அப்படிங்கிறனால 20/120 அப்படின்னு நம்ம போடணும். போட்டுட்டு நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா 8,000 ரூபாய் வந்துட்டு மனோஜோடைய கழிவு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த சம்ம நீங்கள் குழப்பிக்காதீங்க. கழிவுக்கு முன் கழிவுக்கு பின் அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது
எந்த ஒரு கழிவுமே கொடுக்காமல் இருக்கிற நிகர லாபத்தில் யாருக்கு? சிபிக்கு ஒரு பர்சன்டேஜ் அது போட்டாச்சு. தென் கழிவுக்கு பின்னுள்ள நிகர லாபத்தில் மனோஜுக்கு வேணும். அப்போ கழிவு ஃபஸ்ட்டு கழிவு என்ன? அந்த 12,000 தான். ஸோ அப்போ அந்த 60,000 12,000 கழிச்சிட்டு 48,000 நம்ம போடணும். பின்னுள்ள கழிவு அப்படின்னா கீழே வந்து 100 போடும்போது 100 ப்ளஸ் கழிவு விகிதம் அப்படிங்கிறத ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 100 + 20 தானே இந்த இதோட கழிவு விகிதம். ஸோ 100 + 20 120, அதான் 120 நீங்கள் போட்டு நமக்கு டேலி பண்ணியிருக்காங்க. இதை டேலி பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? லாப நட்ட பகிர்வு, அதாவது அந்த குறிப்பேட்டு பதிவு பண்ணணும். லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று, சிபி கழிவு கணக்கு வரவு, மனோஜ் கழிவு கணக்கு வரவு அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்கள்? அமௌண்ட்டை போட்டு என்ட்ரி பண்ணி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு 20வது கணக்கு. அடுத்து 21வது கணக்கு நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். 21வது கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கணக்கு. நீங்கள் போடுங்க, போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ நம்ம 22வது கணக்கு பார்ப்போம். 22வது கணக்கில் என்ன? தினேஷ் மற்றும் சுகுமார் 2018 ஜனவரி 1 அன்று கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் ஈடுபட்டார். ஓகே, தினேஷ் 1,50,000 மற்றும் சுகுமார் 1,20,000 முதலாக கொண்டனர். இப்போ 2 பேர் இருக்காங்க. யார் யார் இருக்கா? தினேஷும் சுகுமாரும் இருக்காங்க. தினேஷ் வந்து என்ன பண்ணுறாராமா? 1,50,000 வச்சுருக்காரு. சுகுமார் 1,20,000 என்ன பண்ணுறாரு? முதலாக போட்டிருக்காரு. ஒப்பந்தம் பின்வருவன வச்சு கொண்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினேஷ் மற்றும் சுகுமார் லாப நட்டங்களை 2:1 அப்படிங்கிற விதத்தில் பகிர்ந்துக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளுக்கு முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4% தர வேண்டும். அது 2வது கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து எடுப்பு மீதான வட்டி கணக்கிடப்பட வேண்டியது தினேஷ் 3,600 மற்றும் சுகுமார் 2,200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தினேஷ் சம்பளம் ஆண்டுக்கு 60,000 வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுகுமாருக்கு தரப்பட வேண்டிய கழிவு 80,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லாபம் எவ்வளோ? 2,20,000. ஸோ இந்த 2,20,000 அப்படிங்கிறது என்னென்னா கழிவுக்கு முன் நிறுவனம் ஈட்டிய லாபம். கழிவு போன்றவற்றை சரி கட்டுவதற்கு முன் இப்போ இந்த 2,20,000 வச்சு தான் நம்ம இங்கே இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சரி கட்டி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ இப்போ லாப பங்கு அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி போடணுங்கிறது பார்ப்போம். இது வந்து என்னென்னா லாப நட்ட பகிர்வு கணக்கில் போடணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வரவு பக்கம் என்ன பண்ணுங்கள்? லாப நட்ட கணக்கு 2,20,000 போட்டுருங்க. போட்டுட்டு எடுப்பு மீது வட்டி 2 பேத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அவங்களே எவ்வளோ? 3,600 2,200 பாருங்கள். 3,600 2,200 அப்படின்னு சொல்லி 3,600. ஸோ 2 போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த சைடு என்ன பண்ணணும்? முதல் மீது வட்டி நீங்கள் தயாரிக்கணும். முதல் மீது வட்டி முதல் எவ்வளோ? தினேஷ்க்கு 1,50,000 × 4%. சுகுமாருக்கு எவ்வளோ? 1,20,000 × 4. இப்போது டேலி பண்ணிங்க அப்படின்னா 6,000 4,800 × 4/100. சரிங்களா? 4/100 4/100 அப்படின்னு பண்ணணும். சரிங்களா? அடுத்து தினேஷோட சம்பளம் கொடுத்துருக்காங்க. பற்று பக்கம் 60,000 எழுதிக்கோங்க. சுகுமாரோட கழிவு அவங்க கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு 80,000. ஸோ போட்டுக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டேலி பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணிங்கன்னா 75,000 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அந்த 75,000 என்ன பண்ணுறோம்? நம்ம 2:1 ரேஷியோவில் பிரித்து நம்ம கொடுக்குறோம். 2:1 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறோம். சரிங்களா? அப்போது 75,000 × 2/3, 75,000 × 1/3 போட்டால் 50,000 25,000 நமக்கு பதிலாக கிடைக்கும். ஓகே, இதுதான் என்னது? நமக்கு 22வது கணக்குடைய பதிலாக நமக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ 23வது கணக்கு பார்ப்போம். 23வது கணக்கு தான் நமக்கு இந்த பாடத்தோட லாஸ்ட்டு கணக்கு. ஸோ இந்த கணக்கை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அந்தோணி மற்றும் ரஞ்சித் 2018 ஏப்ரல் 1 அன்று முறையே 4 லட்சம் மற்றும் 3 லட்சம் முதலாக கொண்டு தொழில் தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி அந்தோணி ஆண்டுக்கு 90,000 ஊதியம் பெற வேண்டும். முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 5% மற்றும் அந்தோனின் ஊதியம் மற்றும் கழிவினை கழித்ததற்கு பின் உள்ள லாபத்தில் 25% ரஞ்சித் கழிவாக பெற வேண்டும். ஸோ இதில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்தோனியோட ஊதியம் மற்றும் கழிவு, அந்தோனியோட ஊதியம் மற்றும் கழிவை கழித்ததற்கு பின் உள்ள லாபத்தில் 25% என்ன பண்ணணும்? ரஞ்சித்துக்கு கழிவாக தரணும். பின் அப்படின்னாலே வந்துட்டு 25/125 அப்படின்னு போட்டுக்கோங்க. முன்ன அப்படின்னா 25/100 போட்டுக்கோங்க. பின் அப்படின்னாலே 25/125 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இவங்க லாப விகிதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1:1 சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஈட்டிய லாபம் 3,65,000. ஸோ எப்படி நம்ம போடலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லாப நட்ட கணக்கில் 3,65,000 வரவு பக்கம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் முதல் மீது வட்டி 5% நம்ம கணக்கிடணும். ஸோ முதல் மீது வட்டி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் × 5/100 அப்படின்னா 20,000. 3 லட்சம் × 5/100 அப்படின்னா 15,000. ஸோ டேலி பண்ணி போட்டுக்கோங்க. தென் அந்தோனியோட ஊதியம் எவ்வளோ? 90,000. அந்தோனியோட ஊதியம் 90,000. ஸோ 90,000 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரஞ்சித்துக்கு கழிவை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ரஞ்சித்துக்கு கழிவை நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ இந்த 3,65,000 என்ன பண்ணுங்கள், 3,65,000 இங்கே இருக்குது இந்த 3 என்ன பண்ணுங்கள் நீங்கள் மைனஸ் பண்ணணும். எந்த 3? 90,000 + 15 + 20 இதான் பண்ணணும். நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும்ல ஒரு ஆன்சர். அதுதான் என்னது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2,40,000. ஸோ 2,40,000 × 25/125, 2,40,000 × 25/125 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா, ரஞ்சித்தோட கழிவு 48,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ரஞ்சித்தோட கழிவு 48,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த 48,000 போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக டேலி பண்ணுங்கள். இந்த 3,65,000 இங்கே இருக்க இந்த 4 கழிச்சிங்க அப்படின்னா 1,92,000 லாப பங்கு. அந்த 1,92,000 1:1 ரேஷியோவில் போட்டீங்க அப்படின்னா 96,000 தினேஷுக்கும் 96,000 சுகுமாருக்கும் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு வந்துட்டு பார்த்தா இங்கே பேர் மாறி இருக்குது. நமக்கு பாருங்கள், இங்கே அந்தோணி ரஞ்சித்னு இருக்குது. நான் இங்கே பேர் மட்டும் தான் மாறி இருக்குது, பட் ஆன்சர் நம்ம கரெக்டு. ஸோ இங்கே வந்துட்டு அந்தோணி ரஞ்சித் மட்டும் வரணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அந்தோணிக்கு 96,000, ரஞ்சித்துக்கு 96,000, பட் ரஞ்சித்தோட கழிவு 48,000. சரிங்களா? இதுதான் இந்த கணக்கு, இதோட முடியுது. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.